முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஜனநாயகன் திரைப்படம் எப்படி சட்டவிரோதமாக ஆன்லைனில் வெளியானது? அதற்கு யார் முக்கிய காரணம்? ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் எங்கிருந்து வந்தார் என்பன உள்ளிட்ட தகவல்கள் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விவரங்களை வழங்க இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். திரைத்துறையில் பெரும் சீற்றத்தை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் என்னென்ன தகவல்கள் தற்போது காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது? தகவல்களை வழங்கலாம். சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்துள்ள நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் திரையில் வெளியாவதற்கு முன்பாகவே இணையத்தில் கடந்த ஏப்ரல் 10 வெளியானது. இது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் சினிமா வட்டாரத்தில் கிளப்பியது. இந்த நிலையில இந்த விவகாரத்துல திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக தமிழக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இதுவரை 9 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருவரை விசாரணை வளையத்துக்குள் சைபர் கிரைம் போலீசார் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்துல திருடிய நபர் யார், அதே போல இதற்கு மூளையாக செயல்பட்ட நபர் யார் என்ற விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்தை திருடியது பிரசாத் என்ற ஃப்ரீலான்சர் எடிட்டர் என்பதும், இதனை இணையத்தில் பதிவேற்றம் செய்தது சாப்ட்வேர் இன்ஜினியரான உமாசங்கர் என்ற நபர் என்பதும் விசாரணையில் தற்போது வெளியாகி இருக்கிறது. உமாசங்கர் போலீஸ் விசாரணைக்கு பயந்து தற்போது உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி அணுகியிருப்பதும் விசாரணையில் தகவலானது வெளியாகிருக்கிறது. குறிப்பா உமாசங்கர் படம் வெளியிட்ட சில நாட்களிலே மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு தனக்கு இதய நோய் என்று கூறி மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டு போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் அவர் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தை நாடி இருப்பதும் தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. போலீசாரின் கிடுக்கு பிடி விசாரணைக்கு தான் இந்த தகவல் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. படத்தை காப்பி எடுத்த ஃப்ரீலான்சர் எடிட்டர் வேறொரு திரைப்படத்தை எடிட்டிங் செய்வதற்காக ஏற்கனவே அந்த எடிட்டிங் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்துக்கு சென்றதாகவும், சாவி எங்க வைக்கக்கூடிய, அதாவது இந்த விஜயின் ஜனநாயகம் படத்தை பாதுகாத்து வைத்திருந்த அந்த அறையின் சாவியை கள்ளத்தனமாக திருடி அவர் இந்த படத்தை ரீலாக திருடி எடுத்து சென்று எடிட்டிங் செய்து உமாசங்கரிடம் கொடுத்ததாகவும், அதே போல உமாசங்கர் இதற்காக இந்த பிரசாத் என்ற நபருக்கு பணம் பெரும் தொகையை கொடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும் பணம் கொடுத்து படக்காட்சிகளை உமாசங்கர் வாங்கி அதை இணையத்தில் வெளியிட்டதாகவும் தகவலானது வெளியாக இருக்கிறது. உமாசங்கர் என்பவனை விசாரணை வளையத்துக்குள் சைபர் கிரைம் போலீசார் முதலில் கொண்டு வந்ததாகவும், ஆனால் தனக்கு இதய நோய் பிரச்சனை இருப்பதாக கூறி உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறியும் போலீசார் தன்னை நெருங்கி விடாமல் உமாசங்கர் பார்த்து கொண்டதாகவும், ஒரு வழியாக உமாசங்கரை விசாரணை வளையத்துக்கு கொண்டு வந்து செல்போனை கைப்பற்றி போலீசார் அவனை விசாரணைக்கு அழைக்கும் போது வர வேண்டும் என்று கூறி அனுப்பியதாகவும், அந்த செல்போனை ஆய்வு செய்த போதுதான் பல்வேறு தகவல்கள் தெரிய இந்த இணையத்தில் வெளியிட்டது உமாசங்கர் என்பதை அவர்கள் கண்டுபிடித்ததாகவும், அதற்குள் உமாசங்கர் உயர்நீதிமன்றத்தை நாடியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கதிரவன். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.